ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். ஸோ நான் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை போயிருந்தேன். அங்கே வந்து இந்த சாமந்தி செடி 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் விதைகள் பால்சம் விதையும் ஜீனியா விதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த சாமந்தி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது, ஸ்மெல் நல்லா இருந்தது, நாட்டு சாமந்தி. அதனால் வாங்கினேன் நான். ஒரு கட்டில் 5 இருந்தது, 5 பீஸ் சேர்த்து 40 ரூபா அப்படின்னு விற்றாங்க. இது அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். மண்ணெலாம் இல்லாமல் வெறும் செடி மட்டும், நாற்று தான் இது. இது வந்து 40 ரூபாய். இது நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இது ஒரே ஒரு செடி தான், ஒரே ஒரு கிளை மட்டும் அந்த சின்னதாக வளர்ந்துருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இதுவும் 40 ரூபாய் தான். சரி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான். ஸோ இதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து 2 கலர் வாங்கினேன். ஸோ இந்த தடவை ஒரு 2 கலர் வாங்கினேன். இப்போ சாமந்தி நிறைய இருக்குது என்கிட்ட, நிறைய கலரில் இருக்குது. இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு சாமந்தி சரியாக வரல இல்லையா, ஸோ அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். வாங்கின உடனே நான் செடி வைக்கலை, சரியா. ஈவினிங் டைம் நான் வீட்டுக்கு வரும்போது 5 மணி ஆயிடுச்சு. செடி வாங்கிட்டு அப்படியே அரை பக்கெட் தண்ணி பிடிச்சி இந்த நாற்றெல்லாம் உள்ளே போட்டுட்டேன், தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா வாங்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருந்தது. நல்லா மேலேயும் தண்ணி தெளிச்சிட்டு அந்த வேர் பகுதியை தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். எப்போ வச்சேன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கே நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் செடியை. ஸோ எனக்கு கிளைமேட் நல்லா இருந்தது அன்றைக்கி, வந்து மழை இல்லை, ஆனால் மேகமூட்டமாக நல்லா இருந்தோன்னே காலையில் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஸோ இது பாருங்கள், 5 பீஸ் இருக்குது இந்த நாற்றுலாம். அது மாதிரி ஒரு இது கட்டும்போது உள்ளே வந்து சின்ன சின்ன துண்டுகள்லாம் உடஞ்சிருந்தது, நல்ல பெரிய பீஸாகவே. அதுவும் நான் வந்து தனியாக நட்டி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். பார்த்திங்கனாவே தெரியும், வேர்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது வாடாமல் இருந்தால், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வாங்குங்க. செடி வாடிடுச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒரு சில டைம் வரலாம், ஒரு சில டைம் வராமல் இருக்கலாம். ஸோ மண் கலவை ரொம்ப 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 முக்கியம். செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் இது 3ம் கலந்து வைங்க. மண் வந்து நல்லா இருக்கணும். ஆத்துமண் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. பட் கண்டிப்பாக நீங்கள் ஆத்துமண் சேர்த்து வச்சா தான் செடி நல்லா வளரும். நிறைய செடி இருக்குது சாமந்தி, எல்லாத்துலேயுமே நான் மண் கலவையில் ஆத்துமண் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 பங்குன்றது 1.5 பங்கு ஆற்று மண்ணோ எம்சாண்டோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிக அளவில் மணலோ இல்லைனா எம்சாண்டோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் குறைவான அளவில் சேர்க்க வேணாம். அதுதான் உங்கள் செடிகளோட வளர்ச்சிக்கு உதவும். சாமந்தி பொறுத்த வரைக்கும் வேரல்கள் வராமல் செடியை காப்பாற்றும். அது மாதிரி நான் வாங்கினது வெறும் நாற்றுகள், அதாவது மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் நாற்றுகளாக வாங்கியிருந்தேன். அதனால் நம்ம அந்த வேர் வந்து ஊன்றி வைக்கும்போது என்ன ஆகும், அதுக்கு கொஞ்சம் காற்று தேவை அந்த வேருக்கு. அது வந்து உங்களுக்கு ஆற்று மண்ணோ எம்சாண்டோ இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த செடிங்களுக்கு, வேருக்கும் ஆக்சிஜன் போகிறதுக்கு. அதனால தான் செடி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து அந்த மண் கலவையில் ஆற்று மண் கலக்கலை அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அது குறைஞ்சி அந்த வேருக்கு சரியாக ஆக்சிஜன் போகாமல் தான் டைபேக் வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்சம் சால்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. சின்ன பாக்கெட்டே 30 ரூபாய் அந்த அளவுக்கு தான் விற்கும், அதுவும் வாங்கிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றுறோன்னு வைங்களேன், அதுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. 1/2 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுதான் உங்கள் செடிகளை வேரலுகள்லேருந்து காப்பாற்றும். அதாவது செடிக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான செடி நம்ம வச்சோன்னா அதுக்கு வந்து ரூட் ஷாக்கிங் மாதிரி இருக்கும், புது மண்ணில் கொண்டு வைக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ரூட் ஷாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எப்சம் சால்ட்டு கண்டிப்பாக போட்டு வைக்கணும். அப்போ தான் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நாற்று சின்ன சின்ன கன்று மொட்டு வரல அப்படின்னா அது வச்சா பிழைச்சிக்கும். பட் இதெல்லாமே மொட்டு வந்து பூத்த செடி, பெரிய செடி, இது வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் செடி நல்லா தான் வச்சேன், ஆனால் எனக்கு செடி சரியாக வரலன்னு. காரணம் அதுதான், மண் கலவையில் நான் சொன்ன மாதிரி ஆற்று மண் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பொலன்னு உதிர மாதிரி இருக்கணும். இது மாதிரி வச்சுட்டு வைங்க, செடி வந்து சூப்பராக வளரும். நான் வந்து சனிக்கிழமை வச்சேன், இப்போ வரைக்கும் செடி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வைங்க. மண்ணை மட்டும் பாருங்கள், இது வந்து வெறும் செம்மண் கோகோபீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்காது. மண் சேர்த்தோம், ஆற்று மண் சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அது உங்ககிட்ட காட்டுறேன். சன் இல்லைனா ஆற்று மண் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, செடி வந்து சூப்பராக வளரும், வேரலுகளும் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் செடியை வந்து வெயிலில் வைக்க வேணாம், அப்படியே நிழலான இடத்துல வைங்க. தினமும் தண்ணி வந்து இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தொட்டியில் நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி வந்து தேங்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.